சிந்தாமணி செய்ய கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் காஞ்சோடனே 10 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். அதோட கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயத்தையும் காஞ்ச மிளகாய் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கணும். அடுத்தது நான் 3/4 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ மசாலாவோட சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனை குக் பண்றதுக்கு தண்ணி எதுவும் ஊத்திராதீங்க. லைட்டா இந்த மாதிரி தெளிச்சு மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ டைட்டா க்ளோஸ் பண்ணி கரெக்டா 7 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிடலாம். வாசனை நல்லா கமகமன்னு இருக்கு. அடுத்தது நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இந்த சிக்கன் சிந்தாமணி ரொம்பவே காரசாரமான, அதுவும் நாக்கில் எச்சா ஊறுற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சாம்பார் சாதம் ரச சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.